Hello designers, welcome back to our channel Thaiyal Designer Couture and Academy. இன்னைக்கு வந்து நம்ம Zardosi matte filling stitch வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் 5 cm க்கு 5 cm அந்த ரேஷியோல வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சு பழகிறதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டு அதில் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். அது எப்படி பிரித்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 0.4 சென்டிமீட்டர் 0.4 சென்டிமீட்டர் ஓகே, 1 சென்டிமீட்டர் கிடையாது, 1/2 சென்டிமீட்டர் கிடையாது, 1/2 சென்டிமீட்டருக்கு 1 பாயிண்ட் கம்மியாக 0.4 சென்டிமீட்டர் வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேலில் வந்து உங்களுக்கு அந்த குட்டி குட்டி நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்கேலில் அந்த குட்டி குட்டி நம்பர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த 1 சென்டிமீட்டரை பாதியாக எடுத்துக்கோங்க, அதில் ஒரு சின்ன பாயிண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேலில் வந்து அங்கே போட்டுருக்காங்களே ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு வச்சு நான் போட்டாலே எனக்கு கரெக்டாக வருது. ஸோ நான் அந்த கோடையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 0.4 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. ஸோ மேட் ஃபீலிங் வந்து ரொம்ப குட்டியாக போடும்போது மட்டும்தான் அது அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 0.4 போட்டிங்கன்னா அதுவே நமக்கு போதும். ஓகேவா, இது வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரிகட்டான ஒரு டிசைன், ஒரு எம்போஸ்டு லுக் கொடுக்கும் இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டில் வந்து ஈவனாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம போட்ட லைன்ஸில் வந்து நம்ம கோரா வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கோராவை ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அது எம்போஸ்டு லுக் கொடுக்கும். ஸோ கோரா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. இப்போ வந்து கலர் வேரியேஷன் வந்து இது வந்து கொஞ்சம் மேட் கலர், அது வந்து நல்ல ஒரு கோல்டு கலர், அந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன். ஜர்தோசி வந்து நல்ல ஒரு கோல்டு கலர்லேயும், கோரா வந்து ஒரு ஆன்டிக் கோல்டு கலர்லேயும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து காம்பினேஷன் போட்டாலுமே வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, அது நல்லாயிருக்கும். ஸோ கோரா வந்து தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாதிரி பார்த்த உடனே கட் பண்ண வரல அப்படின்னா பிகினர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோன்னே அந்த லைன்ஸ் மேலே கோரா வச்சுட்டு எவ்வளோ வேணுன்றதை பார்த்துட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து பெண்ட் பண்ணி 2 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அந்த 2 டியூபே வந்து அந்த ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜர்தோசி நக்ஷி கோராலாம் கட் பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா வரும். இல்லைன்னா நடுவில் நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சதையே ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சு நம்ம வந்து மற்றது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில இடங்களில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதை நம்ம ஆல்ரெடி ரன்னிங் ஸ்டிச்சில் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ கோராலாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ கோராவை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நைலான் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ கோரா, நக்ஷி அண்ட் வந்து ஜர்தோசி இது மூணுத்துக்குமே நைலான் த்ரெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஸ்டிச் ஆகும். அது பாலி காட்டன்ஸ் அந்த த்ரெட்டாக இருந்துச்சுன்னா, நார்மலாக ஸ்விங் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஃப்ரிக்ஷனாக இருக்கனால நமக்கு அங்கங்கே அருந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எண்டு நாட் எப்போவுமே போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தமாதிரி நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறோன்னாக்கா, ஸோ நான் அந்தமாதிரி எண்ட் நாட் போட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கோரா வந்து இந்த லைனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லைனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரேம் வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் லூஸாக இருந்து போட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகாது. நம்ம போடும்போது டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நமக்கு போடவும் ஆசையாக இருக்கும். ஸோ வந்து ரன்னிங் ஸ்டிச் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை வந்து கற்றுட்ருப்பீங்க. ஸோ அதே ரன்னிங் ஸ்டிச் தான் வந்து இப்போ நான் போடுறேன். இந்த 2 டியூப் போட்டாலே நமக்கு அந்த லைன் வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா, ரன்னிங் ஸ்டிச் ரொம்ப கேப் இல்லாமல் கொஞ்சம் நார்மலான ஒரு செயின் ஸ்டிச்சாக வந்து போடுங்க. நம்ம போட்டிருக்க எல்லா லைன்ஸ்லையுமே வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச்சை வந்து போட்டுருங்க. இப்போ நீங்கள் கோரா ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைனையும் லாஸ்ட்டு லைனையும் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு லைன்லேயுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து வீடியோவுடைய நடுவில் வந்து சொல்லியிருப்பேன், எக்ஸ்ட்ரா லைன் வந்து மேலேயும் போடணும் கீழேயும் போடணும், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இதில் வந்து மேட் ஃபில்லிங் போடுறோம் அப்படின்னாக்கா மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைனு விட்டுட்டு தான் போடணும். அது ஏன்ட்டு உங்களுக்கு ஸ்டிச் போடும்போது வந்து புரியும். ஸோ இதேமாரி சேம் வேல நம்ம எல்லாத்தையுமே வந்து லைன்ஸ் வந்து கோராவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா விட்டுட்டேன், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணும்போது நைலான் த்ரெட்டை உள்பக்கமாக கீழே இழுத்துருங்க, இல்லைனா த்ரெட்டும் சேர்ந்து கட் ஆகிடும். ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம எண்ட் நாட் போட்டுடலாம். எண்ட் நாட் போட்டு சேம் இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம கோரா ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஜர்தோசி எடுத்துக்கோங்க. ஜர்தோசியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. சில இடத்துல லைட்டாக அந்த லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செயினை உள்ளே குத்தும் போது அது கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து போக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து லைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து சைஸ் பார்த்து தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்றத நான் மெஷர் பண்ணிட்டு தான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அது எப்படி எடுத்துருக்கேன்னுட்டு. ஸோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம இதெல்லாம் கட் பண்ணுறோன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஷார்ப்பான கட்டர் வச்சு தான் வந்து கட் பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு லோட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா லைன் போட சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டிருக்கேன், கீழேயும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போடணும். இப்போ மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த டாட்லேருந்து கீழே ஒரு டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு இதை வந்து லோட் பண்ணி எடுக்கணும். ஒரே ஒரு ஜர்தோசி போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. அந்த டாட்லேருந்து கீழே இன்னொரு டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டாட் வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கோராவை தாண்டி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுங்க. அந்த கோரா வந்து தெரியணும், ஓகேவா. அந்த கோராவை தாண்டி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஜர்தோசி லோட் பண்ணுங்கள். ஒரு கோராவை தாண்டி வரணும், அதுக்கப்புறமா அந்த கோராக்கு தாண்டி ஒரு செயின் ஸ்டிச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து போடணும். வந்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இதை இன்னும் உங்களுக்கு கிளியராகவும் நான் வந்து வீடியோ வந்து காட்டியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கோரா வந்து நடுவில் அந்த லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த லைன்ஸ் வந்து தெரியணும், ஓகேவா. இப்போ இங்கே போகிறோம் பார்த்திங்களா, அந்த செயின் ஸ்டிச்சு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து சரியாக போடலை அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக வராது. ஸோ இங்கேருந்து ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கோடு போடணும். ஆக்சுவலி நான் இப்போ போடாமல் விட்டுட்டேன், இப்போ போட்டு காட்டியிருப்பேன் பாருங்கள். ஆனால் ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா மேலே ஒரு கோடையும் கீழே ஒரு கோடையும் விட்டுட்டு தான் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட்டுக்கு எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கு நடுவில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து போடணும். இதுக்கும் நான் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா வந்து போதும். இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்க்க ஈஸியாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒன்றுத்துக்கு நல்லா 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஸோ சேம் வே நான் வந்து இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை விட கிளியராக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். பட் வந்து இது இம்பார்ட்டண்ட். இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றனால தான் இந்த இது வந்து நான் கிளிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம இதோடையே லாக் பண்ணிடணும். கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு வந்து வரக்கூடாது, இதோடையே நம்ம லாக் பண்ணிடணும். அந்த இடத்துல வந்து நம்ம எந்த நக்ஷி ஜர்தோசி வந்து போடக்கூடாது. ஒரு 2 நாட் போட்டு எடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து இருக்கணும். அகெயின் சொல்கிறேன், ஏன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே நீங்கள் கண்டினியூவாக பண்ணிடக்கூடாது. மேல் கோடையும் கீழ் கோடையும் விட்டுட்டு தான் உள்ள நக்ஷியில் ஃபில் பண்ணணும். இப்போ கீழேருந்தே த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஜர்தோசி வந்து நான் லோட் பண்ணுறேன். நான் ஒன்றா போடல, ஒரு 4-5 ஜர்தோசி என்னோடய நீடில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோத்தையும் நான் லோட் பண்ணிட்டு தான் போடுறேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிரும். இன்னொரு பாயிண்ட்டுனா இதை வந்து நல்லா நெருக்கமாக போடணும், கேப் இல்லாமல் போடணும். அப்போ தான் வந்து இது இன்னும் அழகாக இருக்கும். இது ரொம்ப கிராண்டான ஸ்டிச்சு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த ப்ராஜெக்டை கம்பல்சரி நீங்கள் வந்து போட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஜஸ்ட் 699க்கு உங்களுக்கு ப்ரூச்சஸ் கிளாஸோட அட்வான்ஸ் ஆரி டிசைனர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு 6 மந்த் கோர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியில் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் வந்து இப்போ நம்ம கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த டிசம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா 699க்கே அவைலபிள். ஆஃப்டர் ஜான்வரிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம 1000 வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு நடுவில் இருந்து ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு கோரா தாண்டி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சேம் அதே ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு செகண்டு போட்டுட்டிங்கன்னா அதையே அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் தான் கொஞ்சம் வேறு. இது எக்ஸாக்ட்டு வந்து லாங் அண்ட் ஷார்ட்டு தான். அதை வந்து நம்ம ஜர்தோசியில் போடுறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்ம ஜர்தோசி எப்படி லோட் பண்ணுறோம், கோராவில் எப்படி ஒரு செயின் போடுறோம் அப்படின்றது. இதில் வந்து உங்களுக்கு கிளியராக அது வந்து புரியும். ஸோ சேமே நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன், ஒரு 4-5 லைன் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மேங்கோ டிசைன் வந்து போடுங்க. அதில் எப்படி நம்ம லைன்ஸ் போடணும், எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்து எனக்கு அந்த ஹோம்ஒர்க்கை முடித்து அனுப்புங்க குரூப்பில், என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குரூப் ஆக்சஸ் இருக்குது. இப்போ அந்த சைஸுக்கு இருக்கிற கோராவாக இதுவாக போடுங்க, ஜர்தோசியாக. கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அது எடுத்துகிட்டு போடுங்க. பெருசாக இருந்துச்சுன்னா அது நல்லா கொஞ்சம் பெண்டாகி நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம கட் பண்ண நமக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து வந்துடும். ஸோ பயப்படாமல் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டபுளாக எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதோட லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து டைப் 2 வந்து பார்க்கலாம்.
ஸோ மேட் ஃபில்லிங் வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணுங்கள். இந்த மேங்கோ டிசைனை வந்து உங்கள் ஃபோனில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேப்பர் காப்பி ஆப்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இமேஜ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போகிற இந்த ப்ளூ கலர் லைன் வந்து கோரா. ஃபஸ்ட்டு லைனை விட்டுட்டு மற்ற எல்லா லைன்ஸ்க்கும் வந்து நீங்கள் கோரா வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து போடுற லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறது வந்து ஜர்தோசி. இந்த க்ரீன் கலர் வந்து ஜர்தோசி. சென்டர் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ஷேப்பாக இருக்குன்றனால சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு மேட் ஃபில்லிங், ஒரு ஃபில்லிங்லாம் எப்படி பண்ணணும், தாம்பூர் ஃபில்லிங்லாம் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இதை வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் வந்து மேலே இருக்க அந்த சின்ன கேப்புக்கு நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும். ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச். அண்ட் அவுட்லைனையும் வந்து ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ராஜெக்ட். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பை, திஸ் இஸ் ஃப்ரம் ராஜ்வர்மன். பை பை, டேக் கேர்.